வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவுகளில் வீரக்கட்டிய மத்திய கல்லூரியின் 2 மாணவர்கள் முதலிடத்தில். இலங்கைக்கான முதலாவது நிதி நிறுவனம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. 9 வீதியில் டிப்பர் வண்டியொன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்பு. நாசாவினால் மற்றும் ஒரு செய்மதி விண்ணுக்கு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கடந்த வருடத்துக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறு நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி அகில இலங்கை மட்டத்தில் கணித மற்றும் விஞ்ஞான பிரிவுகளில் வீரக்கட்டிய மஹிந்த ராஜபக்ச மத்திய கல்லூரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் முதலிடங்களை பெற்றுள்ளனர். 2012ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய 2 பிரிவுகளிலும் வீரக்கட்டிய மஹிந்த ராஜபக்ச மத்திய கல்லூரியின் மாணவர்கள் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். விஞ்ஞான பிரிவில் கசுன் லக்மால் அகில இலங்கை மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் கசுன் 1வது பிள்ளையாவார். அவரை தேடி நாம் இன்று காலை மித்தனிய முருங்கசியாய பகுதிக்கு சென்றிருந்தோம். அதே பாடசாலையை சேர்ந்த ருசுரு காமினியாராட்சி கணித பாடவிதானத்தில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை கலை, வர்த்தகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கொழும்பு தேவி மாலிகா மத்திய கல்லூரியின் 3 மாணவர்கள் அகில இலங்கை மட்டத்தில் முதலிடங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். வணிகத்துறையில் குறித்த பாடசாலையின் ஷேஷானி திலுபமாலா முதலிடத்தை பெற்றுள்ளார். அதே பாடசாலையை சேர்ந்த சமநலிலியனகி தகவல் தொழில்நுட்பத் துறையில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளார். கலைப்பிரிவில் அகில இலங்கை மட்டத்தில் கொழும்பு தேவி மாலிகா வித்தியாலயத்தை சேர்ந்த உபேக்ஷா சிவந்தி 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பிப்பதற்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை பரீட்சைகள் திணைக்களம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவங்களை தத்தமது பாடசாலை அதிபர்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவிக்கின்றார். பெறுபேறுகளுடன் விடைத்தாள் மீள் பரிசீலனைக்கான விண்ணப்ப படிவங்களையும் நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளினதும் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். பரீட்சைக்கு தோற்றிய தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தேசிய செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாகும் அறிவித்தலுக்கு அமைய மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். இதேவேளை உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தினால் சில தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 011278 4208 அல்லது 0112784537 அல்லது 0113188350 அல்லது 0113140314 மற்றும் அவசர அழைப்பு இலக்கமான 1911 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த இலக்கங்கள் 0112784208 0112784537 0113188350 அல்லது 0113140314 மற்றும் அவசர அழைப்பு இலக்கமான 1911. இலங்கைக்கான முதலாவது நிதி ஆய்வு நிறுவனத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். சர்வதேச மட்டத்திலான நிதி ஆய்வு நிறுவனம் ஒன்றின் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தை மிலோதா நிதி நிறுவனம் என பெயரிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள டைம்ஸ் கட்டடத்திலேயே இந்த நிதி ஆய்வு நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கான நிறுவனத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த நிதி ஆய்வு நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 400 பேர் வரை அமரக்கூடிய வசதிகளை கொண்ட 2 அரங்குகள், கணினி பிரிவு மற்றும் நவீன வகுப்பறைகள் ஆகியனவும் அடங்குகின்றன. நிதித்துறை சார்ந்த பயிற்சி நெறிகளும் இங்கு நடத்தப்பட உள்ளதுடன் இலங்கை உட்பட ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து முழுநேர பாடநெறிகளை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் நிதித்துறையில் அடைந்துள்ள வெற்றிகள் குறித்து தொகுக்கப்பட்ட நூல் ஒன்றும் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. சட்டவிரோதமாக 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான 8 தங்க நாணய கட்டிகளை வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்ல முற்பட்ட இந்திய பிரஜையொருவர் கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து $2,500 யூரோ தானியங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக விமான நிலைய சுங்கப்பிரிவின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார்.
சந்தேக நபரான இந்திய பிரஜையை நேற்றிரவு கைது செய்ததாக அவர் கூறினார். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் யூரோ நாணயங்கள் அரச உடைமையாக்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய சுங்க பிரிவு குறிப்பிடுகின்றது. யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவர் துஷ்பிரத்துக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த பாடசாலையின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் 9 வயதான பாடசாலை மாணவியே துஷ்பிரத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முகமது ஜெஃப்ரி தெரிவித்தார். துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 60 வயதான பாடசாலையின் காவலாளியே மாணவியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாவனல்ல உசாபிட்டிய பகுதியில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பள்ளம் ஒன்றில் விழுந்து காயமடைந்துள்ளதாக தெரிவித்து அவரது கணவரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. 44 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை மாவனில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மோட்டார் சைக்கிள்களுக்கான 3 ஆங்கில எழுத்துக்களை கொண்ட வகுப்பிற்கான இலக்க தகடுகளை அடுத்த மாதம் முதல் பதிவு செய்யவுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களம் கூறப்படுகின்றது. இந்த வகுப்பிற்குரிய இலக்க தகடுகளை AAB என முதலில் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் SH ஹரிச்சந்திர கூறினார். முச்சக்கர வண்டிகளுக்காக ஏற்கனவே 3 ஆங்கில எழுத்துக்களை கொண்ட வகுப்பிற்கான இலக்க தகடுகள் பதிவு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கார்களுக்காகவும் இந்த வருட இறுதிக்குள் 3 ஆங்கில எழுத்துக்களை கொண்ட வகுப்பிற்கான இலக்க தகடுகளை பதிவு செய்வதற்கு எண்ணியுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் குறிப்பிட்டார். கார்களுக்கான 2 ஆங்கில எழுத்துக்களை கொண்ட வகுப்பின் கீழ் மேலும் 40,000 வரையிலான வாகனங்களை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாக அவர் மேலும் கூறினார். செய்திக்குறிப்புகளாக சில சம்பவங்கள் அடுத்து. வவுனியா A9 வீதியில் தாண்டிக்குளம் பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வண்டியொன்றிலிருந்து நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கொஸ்வத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவ்விடத்தில் மற்றொரு டிப்பர் வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் சாரதி தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனுமதி பத்திரமின்றி ஆடுகளை ஏற்றிச் சென்ற லாரியொன்று நாவலப்பிட்டிய போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொட்டகல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த லாரி கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் நாவலப்பிட்டி நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். சைக்கிளோட்ட போட்டியில் அனைவரும் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவிப்பதனை தான் நம்புவதாக முன்னாள் சைக்கிளோட்ட வீரர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் தெரிவிக்கின்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக வீரர்கள் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவிப்பதாகவும் இது நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாகவும் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் சைக்கிளோட்ட போட்டியினை வெற்றி கொள்வதற்கு தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவிப்பதானது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயம் அல்ல என 41 வயதான லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சைக்கிளோட்ட போட்டிகளில் 1999, 2000, 2002, 2003, 2004 மற்றும் 2005 ஆண்டுகள் உட்பட 7 முறை வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவருடைய அனைத்து வெற்றிகளும் பறிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.